ஆ சாக்கடையில வெக்கப்படாம நான் நல்லா இருக்கேன் அதுவா தன்னை பெருமையா நினைச்சுக்குது. ஆனா அவங்க அதை சுத்தி இருக்கிறவங்க அதை என்ன நினைக்கிறாங்கன்னு அது கண்டுக்கவே இல்லை. அந்த அழகா தங்கத்துல அலங்கரிக்கப்பட்ட குதிரை, போருக்கு போற குதிரை, ரொம்ப வீரமான குதிரை. அந்த குதிரைக்கு மேல உட்கார்ந்து இருந்த ராஜா ஏசப்பா, நீ நல்லவனா இருந்தா நீ செத்தா கூட ஏசப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு, உன்னை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவாரு. அதுதான் இந்த கதையோட கருத்து. சரி, வெரி குட். நல்லா கை தட்டி பார்ப்போம். வெரி குட், வெரி குட். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஏசப்பா பிள்ளையா தலை நிமிர்ந்து வாழணும். பொய் சொல்லாத பிள்ளையா, சண்டை போடாத பிள்ளையா, கெட்டவத்த பிள்ளை பேசாத பிள்ளையா, ஏசு ராஜாவுக்கு தான் இதயத்தை கொடுத்த பிள்ளையா நீ வாழ்ந்தா ஏசப்பா என்ன செய்வார்? அவரோட கூட்டு போவார். மகிமையான ஒரு அனுபவத்தை உனக்குள்ளே என்ன செய்வார்? தருவார். இப்போ யோசித்து பாரு, இப்படிப்பட்ட அனுபவம் வேணும்னா ஒன்றே ஒன்று தான், நீ எங்கேயும் போக வேணாம். உன் கண்ணை மூடி உன்னை நீ ஏசப்பாவுக்கு அர்ப்பணிச்சு, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் இதயத்தை உங்கள்கிட்ட தாரேன். இனிமேல் நான் என்ன செய்யணும்? போர் குதிரை மாதிரி நான் என்ன செய்யணும்? வீரமுள்ளவனாக இருப்பேன். ஏன் ஏசப்பா எங்கே இருக்கு? இந்த உலகத்தை படைச்ச ஏசப்பாக நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏன் கூட இருக்கீங்க. அதனால் நான் எதுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்ற தைரியத்தோடு என்ன செய்யணும்? படித்து பாரு. உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் செய்வேன். பண்ணி மாதிரி என்ன செய்யக்கூடாது? அந்த உலகத்தை நோக்கி போய் அசிங்கத்துக்குள்ளே அருவறுப்புக்குள்ளே வாழ்ந்து ஒன்றையே வேஸ்ட் பண்ணிக்கிற கூடாது. ஆமாம், நல்ல பிள்ளையா இருக்க. கண்ணை முடிக்க பார்ப்போம். ஆயிடக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. சாதிக்கிற பிள்ளையான்னு என்ன செய்யணும்? மாற வேணும். கண்ணை முடிக்க பார்ப்போம். அப்படியே கண்ணை முடிக்க. ஒரு கண்ணை மூடி ஏசப்பாட்ட சொல்லு. நீயே சொல்லு, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, என் இதயத்தை உங்கள்கிட்ட தாரேன், எனக்குள்ளே வந்து என்னை மாற்றுங்க ஏசப்பா. நீங்கள் ஏறுற போர் குதிரையாக நான் இருக்கணும். நீங்கள் ஜெயக்கிறிஸ்துவாக நீங்கள் என் மேலே அமர்ந்து இந்த உலகத்தில் நான் வாழ்வேன். ஒருவேளை தோத்தாலும் என்னை உள்ளவனா நீங்கள் பார்ப்பீங்க. நான் உங்களுக்காக மட்டும்தான் வாழ்வேன்னு சொல்லி ஏசப்பாட்ட ஒரு தீர்மானம் எடுத்துக்க பார்ப்போம். சொல் பாப்பா. அன்புள்ள